ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. தமிழக அரசியல் களம் உண்மையிலேயே நல்லா பரபரப்பாக சூடாகிட்டு இருக்கு. குதிரை பேரம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் இந்த குதிரை பேரம்ன்றதை வச்சு ஒரு பெரிய அரசியல் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குது. இப்போ குறிப்பாக மெஜாரிட்டியான ஒரு அரசியல் விஜய் கட்சிக்கு தனித்த பெரும்பான்மை இல்லை. அதனால் இடைத்தேர்தல் வர வைக்கணும். அது சொந்த கட்சியிலேருந்து ஆட்களை வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு இடைத்தேர்தல் நடத்த முடியாது. எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களை எண்ணிக்கையை குறைக்கணும், தன்னுடைய கட்சிக்கு எண்ணிக்கையை கூட்டணும். இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அரசியல். இதற்காக அதிமுகவிலிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த பக்கம் டிவிகேவில் இணைஞ்சு அந்த தொகுதியில் போட்டியிடுறது. அவங்களுக்கு திரும்பவும் வெற்றி வாய்ப்பு வரும். விஜய் பிரச்சாரம் நேரடியாக செய்வார், அதனால் வெற்றி வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 6 தொகுதி இந்த பக்கம் சேர்ந்ததுனாக்கா அது விஜய் கட்சிக்கு ஒரு கூடுதலான பலம். இதுதான் இங்கே அரசியல். இதற்காக ஒரு பேரம் அவர்களுக்கெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் ஓடிட்டுருக்குது. பேரம் குதிரை பேரம் தான். அது ஏன் குதிரை பேரம்னு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் கவர்னருக்கு புகார் கடிதம்லாம் அனுப்புகிறாங்க. தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஊடகங்கள், இன்னும் மற்ற தளத்தில் இருக்கக்கூடிய இதை பற்றி பெரிய அளவில் எழுதி பிரச்சாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் இப்படிலாம் போயிட்டுருக்கிறதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் பேசணும்னா, கடந்த வாரத்தில் நினைக்கிறேன் இறுதி பகுதியிலேருந்து முரசொலி நாளேடு சிபிஎம் கட்சியினுடைய தலைவர் தோழர் சண்முகம் அவர்களை வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முரசொலியில் ரொம்ப காட்டமாக, அது என்னவோ தெரியல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பிடிச்சி காட்டுன்னு காட்டி அவர் தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்தபோது விஜயை என்னவெல்லாம் தாக்கி பேசினார்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டு, நீங்கள் நேற்று இப்படியெல்லாம் பேசினீர்கள், இப்பொழுது கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் நீங்கள் அதே விஜயோடு போய் சேர்ந்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு பதிவு. அப்புறம் இன்னொரு கட்டுரை அவருக்கு பொதுவாக ஜனநாயகத்தினுடைய பக்கம் இருந்து குரல் எழுப்பு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி தரங்கட்டு போய் இங்கே சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை போட்டு தாக்கி கொண்டு இருந்தது. ஏன்னா அவர் விமர்சனங்களை திமுக மீது கடுமையான விமர்சனம் கடுமையாக வச்சிருவார். அந்த கடுப்பில் அவரை மோசமாக போட்டு தாக்கி எழுதிக்கிட்டே இருந்தது. அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிருந்தேன், தனியாக ஒன்று பேசணும் அப்படின்னு. கம்யூனிஸ்ட்டுகள் மீது, அந்த கட்சி மீது பொதுவாக எல்லாருக்கும் விமர்சனம் நானும் செய்திருக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது தேய்ந்து கொண்டிருப்பது மக்கள் நலனுக்கு எதிரானது, விரோதமானது. கம்யூனிஸ்ட்டுகள் உயிர்ப்போடு இருக்கணும். நீங்கள் 1000 இருந்தாலும் திராவிட கட்சியில் இருக்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சி நிர்வாகிகளை போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எந்த நிர்வாகிகளும் அப்படி ஒரு ஒரு பெரிய இந்த கை நீட்டுற வாழ்க்கைக்கெல்லாம் போக மாட்டாங்க. மக்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறது கம்யூனிஸ்டுகள் கட்சியில், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நமக்கு ஏன் விமர்சனம் அப்படின்னா, இந்த திமுக போன்ற பூஷ்வா கட்சிகளுடைய மொத்த கூடாரமாக இருக்கக்கூடிய அந்த திமுகவை இந்த இடதுசாரிகள் எப்படி ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவில் மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தோம். மற்றபடி விமர்சனம் வைக்கலாம். ஆனால் முரசொலி என்ன பண்ணுது, நேற்று வரை நம்ம கூட இருந்தவங்களாச்சு. உங்களுக்கு ஒரு அரசியல் இருந்தது. நீங்கள் இப்போ முழுக்க அப்படியே 10 ஆண்டுகள் பாஜக அரசு தான். டெல்லியில் ஒட்டிக்கிட்டு பெரிய பெரிய மந்திரி பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரே நாளில் அப்படியே முரசொலி மாறன் அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கு பாஜக அமைச்சர்கள் உள்பட எல்லாமே, பிரதமர் உள்பட எல்லாம் நல்லபடியாக முடித்த பிறகு அப்புறம்தான் தெரியுது அது இந்துத்துவா கட்சின்னு. அரசு நிதியில், மத்திய அரசுடைய இதில் தான் அவர் முரசொலி மாறனுடைய எல்லா மருத்துவ செலவும் நடந்தது. ஏன்னா ஒன்றும் இல்லாத குடும்பம் இல்லை, காசுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற குடும்பம் இல்லை அது. அதனால் எல்லாம் அரசு செலவில் பார்த்துக்கிட்டது பாஜக அரசு தான். காரியம் முடிஞ்சு அந்த கலரை ஈரம் கூட காயலை, உடனே கட்சி மாறிட்டு டக்குன்னு பாஜகவில் காங்கிரஸ் ஆதரவுக்கு 10 வருஷம் சுகமமாக. உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருந்தது திமுகவுக்கு? உங்களுக்கு எந்த நிலைப்பாடு இருக்குது? ஏதாவது ஒரு நிலைப்பாடு, நிலையான நிலைப்பாடு. நீங்கள் எப்படி கட்சி மாறுறீங்க? உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எப்படியாவது பழச்சிக்கணும், எப்படியாவது கோட்டீஸ்வரர்களாக ஆகிடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. 75 எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தியை கொடூரமாக எதிர்த்து விட்டு, அது ஹிட்லர், முசோலினி இப்படின்னு கொடூரமாக தாக்கி பேசிட்டு, அதுக்கு பிறகு உடனே நீங்கள் அதே இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சுக்கிட்டு எந்த நிலைப்பாடு, உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருந்தது, என்ன நோக்கம் இருந்தது? அதுபோல் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, தங்களுடைய கட்சியை தக்க வச்சுக்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்.
தொடர்ந்து இந்த ஊழல் முறைகேடு இருக்கின்ற 2 குட்டையை விட்டுட்டு இன்னொரு புதுசா ஒரு கட்டமைப்புக்குள்ள போகணும்னு ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம். தப்பு இல்லையே அது. விஜய் மீது விமர்சனம் வைக்கணுமா இல்லையாதுன்றது வேற விஷயம். ஆனா கம்யூனிஸ்ட்டுகள் எடுத்திருக்கிற அந்த முடிவு எப்படி சரியில்ல அப்படின்னு முரசொலி. உங்க கூட இருந்துட்டா நியாயம், நீதி, நேர்மை, யோக்கியவான்கள். எதிரணிக்கு போயிட்டாக்கா அவங்க வந்து மோசமானவர்கள்ன்ற புத்தி எந்த காலத்துலேருந்து நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலே சண்முக தோழரை வச்சு செய்தது முரசொலி, திமுக. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சரியான ஒரு வாய்ப்பு வந்தது. இன்னைக்கு வச்சு செய்றாரு பதிலுக்கு சண்முகம். அப்படிதான் சொல்லணும் அவர. உங்களுக்கு இப்படிதான் சொல்லணும். வேற வழி இல்ல. எந்த காலத்திலயும் நீங்க யோக்கியமா இருந்துற போறதில்ல திமுக. என்ன நடந்ததுன்னா, இத பத்தி ஒரு தொடக்க நிகழ்ச்சி நேத்து நான் முன்னாடி பதிவிட்டுருக்கிறேன் பாருங்க. அடிக்கடி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசும்போது, "விரைவில் தேர்தல், விரைவில் தேர்தல்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததனுடைய உள்ளர்த்தம் இப்போது தான் தெரிந்தது. இவர்களால் அதிகாரத்தில் இருக்காமல் இருக்கவே முடியாது. எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணும். ஏன்னா அதிகாரத்திலிருந்து கை நீட்டி முறைகேடு செய்து பெரிய பழக்கப்பட்ட கும்பல் அது. அதிகாரமே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு பெரிய அதிகாரம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது என்பதை காட்டுவது தான் இந்த குதிரை பேரம் இப்போ திமுக செய்திருக்கிறது. என்னவென்றால் தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ வாக்கெடுப்பு இன்னும் ஒரு 6 மாசத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் திரும்ப கொண்டு வந்துட்டால் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து பேரம் பேசி நீங்களாம் ஓட்டு போடாதீங்க, கலந்துக்காதீங்க அப்படின்றப்ப அது தொங்கு சட்டமன்றமாக வந்துவிடும். மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது. அதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. இந்த இடத்துல ஒரு இதை ஞாபகப்படுத்தணும். குறிப்பாக ராவணா வலைவலியில் திருசக்தியார் நிகழ்ச்சியில் 2 பேரும் பேசியிருக்க அந்த நிகழ்ச்சியில் என்னென்னா, தாவேக்காவை சேர்ந்த 20 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தரப்பில் பேரம் பேசப்படுகிறது. அதற்கான தொகை ஏவா வேலு அவங்க தரப்பில் இருந்து கூட போகிறதா தகவல். அதனால தான் ஏவா வீட்டுக்கு ரெய்டு அதிரடியாக நடந்தது, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். தாவேக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசப்படுகிறார்கள், விலை பேசப்படுகிறார்கள், திமுக மும்முரமாக இருக்கிறது அப்படின்னு மேற்கோள் காட்டி ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாருங்க. அதற்கேற்ப இப்போ வந்துட்டு செந்தில் பாலாஜி இந்த ஐபிடிஎஸ்னு ஒன்று இருக்குது, கருத்து கணிப்பு நிறுவனம்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறார் தம்பி திருநாவுக்கரசு. அவர் மூலமாக ஒரு ஏஜென்ட் மாதிரி அவரை வச்சுக்கிட்டு இளையராஜா தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்களை வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் சந்திக்கணும், பேசணும். அவருங்க சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருக்கிறார் சென்னையில். 29ஆம் தேதி அந்த வழக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுக்காமல் விசாரிச்சுட்டு இப்போ கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இளையராஜா சட்டமன்ற உறுப்பினர் தாவேக்கா அவர்கிட்ட திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் அவர் வந்து பேசுகிறாரு. 35 கோடி ஒன்றும் இல்லை, இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை வெளியே சொன்னோன்னா உங்களுக்கு நடக்கிறது வேற. அடுத்தது இந்த பணம் உங்களுக்கு இவ்வளோ தொகை, இதெல்லாம் அவர் தொலைபேசியிலே பேசிடுவாரா அப்படின்றது ஏற்புடையதா இல்லை. எனக்கு இங்கே சந்தேகமாக இருக்குது. அது வேற விஷயம். ஆக விலை பேசப்பட்டது, பேரம் பேசப்பட்டதுன்ற பேரில் இப்போ அவர் உள்ளிட்ட ஒரு 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேரை கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து சண்முகம் தோழர் வச்சு இன்னைக்கு உரிக்கிறார். திமுகவால் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்காமல் இருக்க முடியாது. அதிகாரத்தில் உட்காந்தே ஆகணும். அதற்காக தாவேக்காவை எப்படியாவது கவிழ்த்தாக வேண்டும். ஆட்சி கவிழ்ந்துச்சுன்னா திரும்ப கவர்னர் ஆட்சி வரும், அப்புறமா தேர்தல் வரும். தேர்தல் வந்து விட்டால் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம். திமுக ஒரு தப்பு கணக்கு போட்டு குதிரை பேரத்தில் வந்து விழுந்துட்டு இருக்குது. குறிப்பாக ஒரு கட்சி அதிக பெரும்பான்மையில் வந்துச்சுனாக்கா தோற்று போன கட்சிகள் இருந்துட்டு எல்லாரும் இடம் மாறி அங்கே போகிறது வாடிக்கை. அது காலங்காலமாக எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் தோழர் சண்முகமும் சொல்கிறார். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள்லேருந்து இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி போகலை. ஆனால் மற்ற கட்சிகள்லேருந்து இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் போவது வாடிக்கை அப்படின்றார். அதுலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை. அது என்ன, தாவேக்கா தரப்பில் இந்த பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துட்டு எந்தவித பேரமும் இல்லாமல், இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் உடனே வந்து மக்கள்கள் நம்பிக்கை எந்த நோக்கத்துக்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கத்துக்கு எதிராக நீங்கள் ராஜினாமா செய்துட்டு டிவிக்கு பக்கம் சேர்றீங்கன்னா உள்ளே ஏதாவது விஷயம் நடக்காமல் இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனால் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரு தோழர் சண்முகம். இது வந்துட்டு வழக்கமாக எல்லாமே போகிறது வாடிக்கை தான். அது வாடிக்கை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ நடந்திருக்குது அதிமுகவில் குறிப்பாக 6 பேரை எடுத்தது எந்த விதத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி திமுக தரப்பில் வைக்குது. அதையும் பார்க்கணும் நம்ம. எது எப்படி இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு புடி கட்சி சண்முகம் தோழருக்கு வச்சு செய்கிறார். உண்மையிலே திமுகவை இந்த விஷயத்தில் வச்சு தான் செய்யணும். நீ மற்றவங்களை விமர்சனம் பண்ணுங்க. கம்யூனிஸ்ட்டுகளை ஏன் விமர்சனம் பண்ணுன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் விமர்சனம் பண்ணணும். உலகத்திலேயே மிக மோசமான பூர்ஷ்வாக்கள் இருக்கிறது கட்சி திமுக கூடாரம்.
அந்த திமுகவை கம்யூனிஸ்டுகள் எப்படி ஆதரித்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் விமர்சனத்தை வைக்கிறாங்க எல்லாருமே. மற்ற விதத்தில் கம்யூனிஸ்டுகளை வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அவர்களை போன்ற இன்றைக்கும் ஓரளவுக்கு தூய்மையாக கட்சியை நடத்தி கொண்டு அவர்களும் தூய்மையாக இருந்து கொண்டு மக்களுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நிலையில் கூட நேற்று வந்து பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அவர் வந்து ஒரு ஊரில் வந்து போகிறதுக்கு முன்னாடி போலீஸு சுற்றி வளைச்சி ரோட்டில் சினிமா மாடலில் குறுக்கால வண்டியெல்லாம் விட்டு அவர் தடுத்து நிறுத்திருக்காங்க. குறிப்பிட்ட ஊருக்கு போகக்கூடாது. அந்த ஊரில் கடந்த திமுக ஆட்சியிலேருந்து அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது. ஒரு புறம்போக்கு இடத்துல கோயில், அந்த கோயிலுக்குள்ள எல்லா சமூகத்தினரும் போகக்கூடாது, குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் போகக்கூடாது, இந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சாதியை சேர்ந்தவர்கள் தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அது சம்பந்தமான நீதிமன்ற உத்தரவு, அந்த நீதிமன்ற உத்தரவு எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு அதை ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறார் என்ற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இது விஷயமாக திரும்பவும் பிரச்சனை அங்கே இருக்குது. அந்த மக்களை சந்திப்பதற்காக ஊருக்கு போகிறதுக்கு போகிறாரு பாலபாரதி எம்எல்ஏ, தடுக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சியிலேருந்து இந்த நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்றது அவர் வெளிப்படையாக சொல்கிறார் பாலபாரதி எம்எல்ஏ. ஆனால் இந்த மாதிரியான விடயங்கள் மக்களுக்கான தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அந்த கட்சியை வந்து முரசொலி அவ்வளோ மட்ட ரகமாக தன்னை விட்டு போயிடுச்சுன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்தால் சண்முகம் தோழருக்கு மட்டும் 3 நாள் தொடர் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சண்முகம் தோழர் வந்து போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு திமுக முரசொலி. இவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி இந்த காரணம் கிடச்சிட்டோன்னு பதிலுக்கு போட்டு அடிக்கிறார். ஊடகங்கள் திருப்பி அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி போட்டுட்ருக்கு. குறிப்பாக புதிய தலைமுறை நான் அடிக்கடி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னும் நம்பிக்கை வச்சு பார்க்குறேன். அது ஒரு போக்கில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். பார்க்கும்போது திரும்ப அந்த செய்தி சண்முகமாருடைய செய்தியை மீண்டும் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இந்த குதிரை பேரம் உண்மையிலேயே இப்போ திமுக தான் நடத்தியிருக்கிறதா, விஜய் கட்சி நடத்தியிருக்கிறதா அப்படின்றது தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்கிறது. அந்த பக்கம் திமுக வந்து ஆளுநருக்கு கடிதம் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க வெளிப்படையாக சிக்கியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸு கைது செய்திருக்கிறார். இது திமுக தரப்பிலிருந்து பேரம் பேசப்பட்டதுக்கு அந்த நடுவில் புரோக்கராக இருந்து செயல்பட்டவர்களை கைது பண்ணி தூக்கியிருக்கிறாங்க. அதன் பேரில் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக்குமார்லாம் வந்து வழக்கில் சேர்த்துருக்காங்க. திமுக என்ன பண்ணுதுன்னா கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்கு. இப்போ மட்டும் ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு உங்களுக்கு கவர்னரு? அடிக்கடி எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்கல்ல, நல்ல ரோஷம் நல்ல மானம் இருந்ததுன்னா கவர்னர்கிட்ட எந்த காலத்துலேயும் நாங்கள் போக மாட்டோம், 1000 பிரச்சனை இருந்தாலும் நின்றுட்டு இருக்கணுமே. இப்போ போய் கவர்னருக்கு எதுக்கு மனு கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன காரணம், உங்களுக்கு என்ன நோக்கம்? கவர்னர் தான் பாஜகவினுடைய ஏஜென்ட்டு, கைக்கூலி. நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்களா? பொதுவாகவே இருந்துருங்க. எதுக்கு நீங்கள் போய் அங்கே மனு கொடுக்குறீங்க? கவர்னர்கிட்ட, போலீஸ்கிட்ட கொடுங்க, தமிழ்நாடு போலீஸுக்கு கொடுங்க. நடவடிக்கை எடுக்கலாம், கோர்ட்டுக்கு போங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு விசாரணையை கேளுங்க. கவர்னர்கிட்ட ஏன் நீங்கள் மனு கொடுக்கணும்? இப்போ திமுகவினுடைய இரட்டை வேடம் அவ்வப்போது அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் விஜய் பேரம் பேசி இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், அது விசாரிக்கணும், விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்பூர்வ ஒரு ஜனநாயக என்றது எல்லாத்துலேயும் இருக்கணும். ஆனால் இந்த நேரம் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சண்முகம் திமுகவை வச்சு செய்வது தான் முன்னணியில் வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே திமுகவை நல்லா வச்சு செய்யணும் மக்கள். ஏன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அடித்த கொள்ளையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஒன்றா வெளியில் வந்துட்டு இருக்குது. சொந்த கட்சி மாவட்ட பிரதிநிதி நேற்று ராவணாவில் பேட்டி வந்திருக்கு. துளசிராமன் சொல்லிட்டு அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். மாவட்ட செயலாளர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிற்றரசு வட சென்னையில் வேலை வாங்கி தருவதாக 69 லட்சம் அவர்கிட்ட வாங்கிட்டு நடுரோட்டில் அப்படியே விட்டுட்டுக்கிறார். அம்போன்னு கேட்டாக்கா மிரட்டல், கூலிப்படையை வச்சு மிரட்டுறது. தேர்தலுக்கு முன்பாக இவர் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக சிற்றரசுக்கு சீட்டு கொடுக்குது திமுக. அதற்கு முன்பாகவே உதயநிதி கிட்ட வரைக்கும் கதறார். அவரும் ஒரு திமுக மாவட்ட பிரதிநிதி. அதை கதறாரு, நம்பி நான் அவர்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கி கொடுங்க எப்படியாவதுன்னு கெஞ்சி மனு கொடுக்குறாரு உதயநிதிக்கிட்டே. ஆனாலும் அவரை கைது செய்து, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு கைது செய்து உள்ள அனுப்பிட்டு 75 நாள் சிறையில் இருந்துட்டு இந்த தாவேகா ஆட்சியில் தான் வராரு. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். இப்படி எக்கச்சக்கமான பழிவாங்கிற நடவடிக்கை சொந்த கட்சிக்காரர்கள் மேலே நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கட்சியை மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ திரும்ப ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், குதிரை பேரம் விஜய் நடத்தியிருந்தாலும் நடவடிக்கைக்கு உட்படுத்தணும். தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட மனு கொடுங்க. ஏன் கவர்னர்கிட்ட போகணும் திமுக? இப்போ மட்டும் கவர்னர் உங்களுக்கு இனிக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. பதில் சொல்லணும் அவங்க.
அவதூறெல்லாம் பேசக்கூடாது, பதில் சொல்லணும். அரசியல் எப்படி இருந்தாலும் அது சூடு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு பகுதி மட்டும் இருக்குது, பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், ஒரு 7 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக அப்படியே கூடாரத்தை காலி பண்ணிட்டு டென்ட்டெல்லாம் கலைச்சிட்டு நேராக வந்து இன்னைக்கு விஜய் கட்சியில் இணையிறாங்க. அதான் 2 விஜயபாஸ்கர்கள் 2 பேர், புதுக்கோட்டைக்காரரும் கரூருக்காரரும். அதுக்கடுத்தது வளர்மதி திருச்சியில் போட்டிட்டவங்க முன்னாள் அமைச்சர் எம்எஸ்எம் ஆனந்தன், அடுத்து கேடி நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜ், இவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள். அது பொதுவாகவே தோற்று விட்டாங்கன்னா அந்த கட்சியிலிருந்து தாக்கு பிடிச்சி அதுக்கெல்லாம் ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், ஒரு வெறி, ஒரு உணர்வு இதெல்லாம் இருக்கணும். நமக்கு அதிகாரம் இல்லை, அங்கே பதவி இல்லை, செல்வாக்கு குறையுது அப்படின்னு டக்குன்னு எங்கே அடுத்த அதிகாரம் கிடைக்குமோ அங்கே தாவறதுக்கு பேர் வந்து கொள்கைவாதிகள் அல்ல. அதுதான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். இன்றைக்கி தாவேக்கா வந்து அங்கே பதவி கொடுக்குது, அதிகாரத்தை கையில் கொடுக்க போகுது அப்படின்றதுக்காக நேற்று வரை இருந்த ஒரு அதிகாரம் இல்லை 5 வருஷம் இருந்துட்டு கட்சியை நடத்துங்க. அதனால் எடப்பாடி மேலே ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். உங்களுக்கு வெளியேறணும், உங்களுக்கு வந்து ஒரு பதவியோடு இருக்கணுன்ற நோக்கம் இருக்கணும், செல்வாக்கோடு இருக்கணுன்ற நோக்கம் இருக்கணும். அதற்காக நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த கட்சியில் இருந்துட்டு விலகி நேராக அந்த கட்சியில் வந்து கூண்டை காலி பண்ணிட்டு கூட்டமாக இன்றைக்கி சேர்றாங்க. ஒரு 10,000 பேர் கொண்டு வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோடு இந்த டீம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 10,000 பேருக்கு குறையாமல் காலையில் விதவிதமான வகைகள் டிஃபன், மத்தியானத்துக்கு கறி வகைகளே விதவிதமாக விருந்து, இதெல்லாம் சேனலில் சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லலை, சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு ஒரே ஒரு கேள்வி, நல்லா உங்களுக்கு வந்து என்னென்னா திமுகவும் வேணாம் அதிமுக வேணாம், ரெண்டுமே பக்கா ஃப்ராடு, தொடர்ந்து மக்களை வதிச்சுக்கிட்டு இருக்குது, ரெண்டுலேயுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது 2 கட்சிகளுமே போதையில் ஈடுபட்டு போதை மருந்து இதில் ஈடுபட்டிருக்கு, ரெண்டுமே இளைய தலைமுறை சீரழிச்சிக்கிட்டு இருக்குது. விஜய் அண்ணா வந்துட்டால் புதுசாக ஒரு ஆட்சியை கொடுத்துருவாங்க. நீங்கள் தனித்து தான் நின்னீங்க, அந்த நம்பிக்கையில் உங்களை மட்டுமே ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு மட்டுமே 108 தொகுதி கொடுத்துருக்காங்க. இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே வந்துட்டு வெள்ளை அறிக்கைலாம் பார்த்து வெளியிடும்போது கடந்த ஆட்சியில் எல்லா துறைகளிலையும் ஓட்டை, எல்லா துறைகளும் அதெல்லாம் அடைக்கணும், ஒரு அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா துறைகளிலுமே முறைகேடு வந்து எக்கச்சக்கமாக நடந்திருக்குங்க. இப்போ உங்கள் பக்கம் வந்திருக்கிற அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே 2017 அது பிறகு 16லேருந்து அதுக்கு பிற்பாடு வரைக்கும் 21க்கு முன்னாடி வரைக்கும் இவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்க தான். 2021 வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைச்சர்களாக இருந்தவங்க தான் அந்த யோக்கியவான்கள் எல்லாருமே. இப்போ இவர்கள் துறையிலையும் ஊழல் முறைகேடு நடந்து வழக்கு பதிவு நடந்திருக்கு, எல்லாரு மேலேயும் வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கு இருக்கிற இந்த நபர்களை எல்லாம் தூக்கி உங்கள் பக்கத்தில் வச்சிட்டு இருக்கீங்க. நீ எப்படி யோக்கியமான ஆட்சியை தருவீங்க மக்கள் மத்தியில் சொல்லுங்கள்? எந்த விதத்தில் நீங்கள் வந்து யோக்கியமான ஆட்சியை தருவீங்க? மக்கள் உங்களை நம்பினாங்க, 2 கட்சியும் வேணான்றதுக்காக தான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு உங்கள் பக்கம் நின்று 108 தொகுதி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி. 2.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய செல்வாக்குன்றது சாத்தியமானதல்ல, சாத்தியமாகியிருக்கு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் அதே ஊழல் பேரு வழிகளை தூக்கி உங்கள் பக்கத்தில் நின்று செலவு செய்கிற நோட்டா இது. அவங்களெல்லாம் படுக்க வச்சு செலவு செய்து மேலே போட்டு செலவு பண்ணி மடித்து எடுத்துகிட்டு வந்தாக்கா சுத்தமானவர்களாகிடுவாங்க. எப்படி? கையெல்லாம் அறிக்கை சாமி அவங்களுக்கு. திரும்ப ஊழல் பேர் வழியும் அவங்க மேலே வழக்கு விசாரணை இருக்குது. யார் விசாரிக்கணும்? நீங்கள் தான் விசாரிக்கணும். இந்த நபர்கள் மீது ஊழல் முறைகேடு தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போட்டிருக்குது, கண்டுபிடிச்சி போட்டிருக்கு. நீங்கள் எப்படி இப்போ கண்டுபிடிச்சி வழக்கு போடுறீங்களோ அந்த மாதிரி திமுக போட்டிருக்குது. அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர் என்பது விஜய் கட்சி, நீங்கள் தான். நீங்கள் அவங்களெல்லாம் விசாரித்து உள்ள சிறைக்கு தள்ளுறதை விட்டு தூக்கி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நியாயமானது? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் வருகிறது. இடைத்தேர்தலை சந்திக்க போகிறீங்க, இந்த கேள்வியும் பெரிய அளவில் பூதாகாரமாக வெடிக்கும். யாரும் வேண்டியதில்லை, நீங்கள் மட்டுமே போதும். உங்களுக்காக தான் அவங்கெல்லாம் வாக்கு போட்டாங்களே. நீங்கள் வந்து இப்படியான ஒரு அரசியல் செய்வது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குது. உங்களுக்கு கூட்டணி ஆதரவு எடுத்துக்கிட்டிங்க, அதை வரவேற்கக்கூடியது. மெஜாரிட்டி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் எல்லாரும் தொடக்கத்தில் இருந்து யார் பங்கு எடுத்துக்கிட்டாலும் எங்கள் கூட்டணியில் அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றீங்க. உண்மையிலே 100க்கு 100 உங்களை கொண்டாட வேண்டிய ஒரு கட்சி, நீங்கள் வரவேற்க வேண்டிய கட்சி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க கூட்டணி கட்சியில், மந்திரி பதவி எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க, அதை வரவேற்கக்கூடியது. ஒரு கட்சி மட்டுமே ஆண்டுகிட்டு இருக்கணுன்ற போக்கு இனி இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்றத நீங்கள் ஒரு பெரிய அது ஒரு புரட்சினே செய்யலாம், சொல்லலாம். அதை அந்த அளவுக்கு செய்திருக்கீங்க, கொண்டாட வேண்டியது தான், அதெல்லாம் பாராட்ட வேண்டியது. ஆனால் இந்த ஊழல் பேர்வழிகள்லாம் திரும்ப நீங்கள் தூக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி நேர்மையான ஆட்சியை கொடுப்பீங்க? இதுதான் கேள்வி. யோசிங்க, மக்களும் யோசிப்பாங்க. இடைத்தேர்தலில் இந்த யோசிப்புக்கு பதில் கிடைக்கும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.